morning to all. Now we see the new topic, applied statistics. அது என்னமா applied statistics ஒன்றும் இல்லை, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ரியல் லைஃப் சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா, அதில் எந்தெந்த இடத்துல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ளை ஆகும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம், எது எதுக்கு யூஸ் ஆகணும் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தா அப்படின்னா டைம் சீரீஸ் அனலைஸ். இப்போ இந்த டாபிக்லேயே ஹெட்டிங்லேயே தெரிஞ்சிடும் இது என்னத்தை பற்றி படிக்க போகிறா அப்படின்ட்டு. டைம் சீரீஸ். டைம் சீரீஸ்னா என்ன, நமக்கு ஒரு கிவன் பீரியட்ல என்னென்ன நடந்திருக்கு அனலைஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு என்ன கொரோனா டைம் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம ஃபியூச்சர் ஒரு 2030க்கு அப்புறம் 2020 to 22 எப்படி இருந்தது எஜுகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன அஃபெக்ட் ஆனது, அண்ட் தென் என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ், இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அந்த டைம்ல. இப்போ நம்ம 20ல இருக்கோம், 90 to 95 என்னென்ன நேச்சர் ரிசோர்ஸ் இருந்தது, இப்ப எது எது இல்ல, அதை பத்திலாம் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தான் டைம் சீரீஸ். இதுக்கு பார்த்தா அப்படின்னா ஒரு 2 டெஃபினிஷன்ஸ் இருக்கு. ஒரு 4 பேர் சேர்ந்து 2 டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா டெஃபினிஷனை, கிவன் டேட்டாவை ஒரு அசெண்டிங் ஆர்டர் இல்ல டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதிட்டு அதை வச்சு நீ எப்படிலாம் இந்த டேட்டாவை இப்ப எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு சுனாமி வந்தது தெரியும் இல்லையா, அது எப்ப வந்தது, ஏதோ ஒரு இயர்ல வந்தது, நமக்கு அந்த இயர் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு 2006ல வந்தது அப்படின்னு வச்சுட்டா அது ஏன் வந்தது, எப்படி வந்தது, இதுக்கப்புறம் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப ஃபியூச்சர்ல இதுக்கப்புறம் அது வரப்போகுது அப்படின்னா அதுக்கான சிம்டம்ஸ் வச்சு நம்ம முன்னாடியே சொல்லிடலாம். அதுதான் அந்த அனலைஸ் பண்ணி வைக்கிறது. அப்ப டைம் சீரீஸ அனலைஸ் பண்ணி வைக்கிறது. இப்ப நம்ம டெஃபினிஷன் பார்க்கலாமா அதுக்கு. ஃபர்ஸ்ட், கிராக்ஸ்டன் அண்ட் கவுடவுன் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, டைம் சீரீஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டேட்டா அரேஞ்ச்டு கானிக்கலினா அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர். இது யார் சொன்னது, கிராக்ஸ்டன் அண்ட் கவுடவுன் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட், வால்ஸ் அண்ட் வால்ட் அப்படின்றவங்க 2 பேர் என்ன சொன்னாங்கன்னா, when a quantitative data are arranged in the order of the occurrence, அது எப்படி அக்கர் ஆயிருக்கோ அந்த ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிட்டு the resulting series is the time series. அப்ப அந்த அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரிசல்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் டைம் சீரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் சொன்னது, வெசல்ஸ் அண்ட் வாலட். புரியுதமா இது? ஃபர்ஸ்ட் என்னன்னா, டைம் சீரீஸ கன்சிஸ்ட் ஆஃப் டேட்டா, நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாவை கானிக்கலா அரேஞ்ச் பண்றதான் டைம் சீரீஸ் சொல்லிட்டாங்க. ஆனா செகண்ட் சொன்னவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, அரேஞ்ச் பண்ண மட்டும் போதாது, அதுல இருந்து வர ரிசல்ட் தான் நமக்கு டைம் சீரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வால்ஸ் அண்ட் வாலட். உனக்கு 2 மார்க்ல டிஃபைன் டைம் சீரீஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2மே எழுதணும் இதுல. இது கிளியராமா இது? அப்ப டைம் சீரீஸ்னா ஒரு பீரியடிக் டைம் பத்தி தெரிஞ்சுக்கிறது நம்ம. கிளியரா? இத நெக்ஸ்ட் பார்த்தனா, ஏன் இந்த டைம் சீரீஸ் தெரிஞ்சுக்கணும், நீட் ஃபார் டைம் சீரீஸ். டைம் சீரீஸ் as an important objective to identify the variance and try to eliminate the variance and help us to estimate the period the future value. என்ன சொல்ல வராங்க புரியுது இல்லையா? டைம் சீரீஸ்ன்றது எது இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நம் வேரியன்ஸ் எதுன்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். இதுதான் வேரியன்ஸ், இதனாலதான் நமக்கு இந்த ப்ராப்ளம் வருது. இப்ப நம்ம ஒரு டேட்டா கலெக்ட் பண்ற, இப்ப நீ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றன்னு வச்சுக்கோ, ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா போயிட்டு இருக்கு, திடீர்னு ஏதோ ஸ்ட்ரகிள் ஆகி நம்ம பிசினஸ் போகல, மூவ் ஆகல அந்த ப்ராடக்ட் அப்படின்னா ஏன் போகல அப்படின்ட்டு நம்ம பாக்குறோம். அதுக்கான ஒரு நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இல்லையா, அதான் வேரியன்ஸ். இதனாலதான் இது மூவ் ஆகல அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அப்ப அதை கிளியர் பண்ணும் இல்லையா, அந்த வேரியன்ஸை கிளியர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அகைன் திரும்ப வந்து ஸ்டார்ட் ஆயிடும் பிசினஸ். அதுதான் வேரியன்ஸ். ட்ரை டு எலிமினேட் த வேரியன்ஸ் அண்ட் ஹெல்ப்ஸ் டு எஸ்டிமேட் த பீரியட் ஆஃப் ஃபியூச்சர் வேல்யூ. நம்ம ஃபியூச்சர் வேல்யூவை நம்ம எஸ்டிமேட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தனா, யூசஸ் ஆஃப் டைம் சீரீஸ். என்னென்ன யூஸ், இது நீட் பார்த்தோம் இல்லையா, நீட் ஃபார் டைம் சீரீஸ் பார்த்த. நெக்ஸ்ட், யூசஸ் ஆஃப் டைம் சீரீஸ். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நமக்கு பாஸ்ட், ஃபியூச்சர், பிரசன்ட் 3 காலம் இருக்கு. அப்ப இந்த 3 காலத்திலயும் இது யூஸ் ஆகும். பாஸ்ட்ல எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, இட் இஸ் ஹெல்ப்ஸ் இன் அனலைஸ் ஆஃப் த பாஸ்ட் பிஹேவியர்.
helps to analyze the past behavior. Past behavior என்ன, நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு பிஹேவியர் அதை வச்சு நீ ஒரு பகுப்பாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அனலைஸ் அப்படின்னா பகுப்பாய்வு. நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணி இப்ப இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் யூசஸ் ஆஃப் டைம் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன். இட்ஸ் ஹெல்ப் இன் த அனலைஸ் ஆஃப் பாஸ்ட் பிஹேவியர். செகண்ட் பார்த்தா அப்படின்னா இட்ஸ் ஹெல்ப் இன் எவாலுவேஷன் ஆஃப் கரண்ட் அச்சீவ்மெண்ட். இப்ப கரண்டா நீ என்ன அச்சீவ்மெண்ட் பண்ண அப்படின்னு எவாலுவேட் பண்ணிக்கலாம் டைம் சீரீஸ் வச்சு. நெக்ஸ்ட் இட்ஸ் ஹெல்ப் இன் ஃபோர்காஸ்டிங் த ஃபியூச்சர் வேல்யூஸ், ஃபியூச்சர் பிளான்ஸ். இப்ப நம்ம ரெண்டு பார்த்தோம் இல்லையா, ஃபாஸ்ட் பிஹேவியர்ஸ் அண்ட் பிரசன்ட் கரண்ட் அச்சீவ்மெண்ட். இது ரெண்டுத்தையும் வச்சு நீ ஃபியூச்சர் பிளான் பண்ணிக்கலாம். அப்ப டைம் சீரீஸ் வச்சு ஃபாஸ்ட் பிஹேவியர், கரண்ட் அச்சீவ்மெண்ட் வச்சு ஃபியூச்சரை நீ பிளான் பண்ணிக்கலாம். அப்ப 3 யூசஸ் இருக்கு டைம் சீரீஸ் பார்த்தனா. ஃபாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். இது 3 காலத்திலயும் யூஸ் ஆகும். இப்ப எங்க இது அப்படின்னு பார்த்தனா, இட் மேக்கிங் எ காம்படிட்டிவ் ஸ்டடிஸ் பிட்வீன் ஒன் டைம் பீரியட் அண்ட் அதர்ஸ். எப்ப இது மூணுமே யூஸ் ஆகும்? காம்படிட்டிவ் ஸ்டடிஸ்க்கு ஒரு டைம் பீரியட்ல இருந்து இன்னொரு டைம் பீரியடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுல இருந்து டைம் சீரீஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்து, டைம் சீரீஸ் ஹெல்ப்ஸ் as to study as analyze the time related data. டைம் ரிலேட்டட் டேட்டாவை நமக்கு அனலைஸ் பண்றதுக்கு ஹெல்ப்பா இருக்கு. இது இன்வால்வ்ஸ் இன் பிசினஸ் ஃபீல்டு, எக்கனாமிக்ஸ், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், இது எல்லாத்துக்குமே எது யூஸ் ஆகுது அப்படின்னா டைம் சீரீஸ் யூஸ் ஆகும். இது பார்த்தோன்னா டைம் சீரீஸ் 4 டைப்ஸ்ல இருக்கு. 4 டைப்ஸ் என்னென்ன டைப் பார்த்தோன்னா, செக்யூலியர் ட்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன்னு செக்யூலியர் ட்ரெண்ட்ஸ், செகண்ட் ஒன்னு சீசனல் வேரியேஷன், தேர்ட் ஒன்னு சைக்கிளிக் வேரியேஷன், ஃபோர்த் ஒன்னு இர்ரெகுலர் வேரியேஷன். இந்த 4 டைப் வச்சுதான் டைம் சீரீஸ் வச்சு நீ அந்த 3 பார்த்தோம் இல்லையா யூசஸ், ஃபாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர், அதை நீ அனலைஸ் பண்ணி பிசினஸ்லயே அதில் சக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுவரையும் பார்த்தது பார்த்தோன்னா அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல டைம் சீரீஸ் அனலைஸ். அதுல டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். நெக்ஸ்ட் நீட் ஃபார் டைம் சீரீஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் யூஸ் ஆஃப் டைம் சீரீஸ், காம்போனன்ட்ஸ் ஆஃப் டைம் சீரீஸ். காம்போனன்ட் ஆஃப் டைம் சீரீஸ் 4 டைப் பார்த்தேன். செக்யூலர் ட்ரெண்ட், சீசனல் வேரியேஷன், சைக்கிளிக் வேரியேஷன், இர்ரெகுலர் வேரியேஷன், 4 டைப் பார்த்தேன் இல்லையா. இது எல்லாமே பார்த்தா அப்படின்னா உனக்கு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். டிஃபைன் டைம் சீரீஸ் அனலைஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த 2 கிராக்ஸ்டன் கவுடவுன் சொன்னதும் வால்ட் சொன்னது இருக்கு இல்லையா, டைம் சீரீஸ் கன்சிஸ்ட் டேட்டா ஆஃப் அரேஞ்ச் கானிக்கலி, அதுவும் அது பிராக்கெட்ல கிராக்ஸ்டன் அண்ட் கவுடவுன் அப்படின்னு எழுதி இருக்கணும். when a quantity data are arranged in the order of their occurrence of resulting series is called them time series அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லையா. அது வால்ஸ் அண்ட் வாலட். இது ரெண்டும் 2 மார்க் கொஸ்டின். டிஃபைன் டைம் சீரீஸ் கேட்டாங்கன்னா இதை எழுதிக்கும். அப்படி இல்ல நீட் ஃபார் டைம் சீரீஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா, டைம் சீரீஸ் has an important objective to identify the variance and try to eliminate the variance. ஒரு வேரியன்ஸ் ஐடென்டிபிகேஷன் பண்றதுக்கும் அது எப்படி எலிமினேட் பண்ணிட்டு நம்ம பீரியட் ஃபியூச்சர் வேல்யூ எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் டைம் சீரீஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு எழுதி வச்சிடலாம். ஜெனரலா எழுதலாம், பட் அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். நீட் ஃபார் டைம் சீரீஸ் புரியுது இல்லமா, ஒரு எதனால ஸ்ட்ரகிள் ஆகுது அதான் வேரியன்ஸ். அந்த வேரியன்ஸ் ஐடென்டிஃபை பண்றதுக்கும் அது எலிமினேட் பண்றதுக்கும் அது நமக்கு டைம் சீரீஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் டைம் சீரீஸ் பார்த்தேன். யூசஸ் ஆஃப் டைம் சீரீஸ்ல நமக்கு 3 காலத்திலுமே யூஸ் ஆகுது. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். இது எப்ப யூஸ் ஆகுது? பாஸ்ட்ல பார்த்தனா பாஸ்ட் டேட்டாவை அனலைஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அனலைஸ் பண்ணிட்டு ஃபியூச்சர் அச்சீவ்மெண்ட் என்னென்ன இருக்கு அந்த அச்சீவ்மெண்ட் யூஸ் பண்ணி ஃபாஸ்ட் அனலைஸ், பிரசன்ட் அச்சீவ்மெண்ட் வச்சு ஃபியூச்சர்ல எப்படி நீ வின் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டைம் சீரீஸ் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தனா 4 டைப்ஸ் காம்போனன்ட்ஸ். இது எல்லாமே தனித்தனியா 2 மார்க்ல கேட்கலாம். இல்ல 5 மார்க்ல கேட்கலன்னா டிஃபைன் டைம் சீரீஸ் அண்ட் வாட் இஸ் த யூஸ் நீட் ஃபார் டைம் சீரீஸ், யூசஸ் ஆஃப் டைம் சீரீஸ், why should learn the time series, எப்படி வேணாலும் கேட்கலாம் கொஸ்டின் மாத்தி உனக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போறது பார்த்தா அப்படின்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் டைம் சீரீஸ் 4 டைப் பார்த்தோம் இல்லையா, அந்த 4 டைப்ஸ் உடைய எக்ஸ்பிளனேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு? செல்லுலார் ட்ரெண்ட்ஸ்.
secular trends, secular trends, seasonal variation, cyclic variation, irregular variation. இதுல இருக்கிறது பார்க்கலாம் இல்லையா? அதை பார்த்துட்டா அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கிறது தான் சம்ஸ் வரும் உனக்கு. அதுக்கப்புறம் தான் சம் ஸ்டார்ட் ஆகும். தேரி பார்ட் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். இன்ட்ரெஸ்டா படிச்சா அப்படின்னா இது ரொம்ப ஈஸியான டாபிக். இது என்னடா இது மேக்ஸ்ல தேரி வந்துருச்சு அப்படின்னு படிச்சனா கஷ்டமா தெரியும். ஜாலியா இருக்கு. இப்ப எக்கனாமிக்ஸ் படிப்பேன் இல்லையா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸ் வித் பேக்ஸ் அப்படிதான் சொல்லணும். அப்ளைடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னாலே எக்கனாமிக்ஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது உனக்கு ஃபியூச்சர் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகிறது இது. சரியா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா தேரி பார்ட்ட கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ. மேக்சிமம் சம் போட்டுடலாம், சம் எல்லாமே ஈஸியா இருக்கும். தேரி பார்ட் படிச்சுட்டுனா இது ரொம்ப ஈஸி. இது ஓகேவாமா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா காம்போனன்ட்ஸ் ஆஃப் டைம் சீரீஸ்.